ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க பிரு. நாம இந்த வில்ல பார்க்க போறது சோனிக் 3 ஃபைனலா வந்து நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படம் எப்படிப்பட்ட படமா வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த பிரான்சைஸ்ல டோட்டலா 3 படங்கள் வந்திருக்கு. இது 4வது படம். ஸோ நான் வந்து நக்கிள்ஸ் படத்தையும் சேர்த்து சொல்றேன். ஸோ இந்த 3 படங்களோட கன்டினியூட்டியா தான் இந்த சோனிக் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோனிக் 3ல வில்லன் யாரு அப்படிங்கிறது கண்டிப்பா ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. நம்ம ஷேடோ தான் வில்லன். 50 வருஷமா மிலிட்டரி பேஸ்ல அடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷேடோ ஃபைனலா வந்து உடச்சி எரிஞ்சுட்டு வெளியே வந்துடுறாப்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில இருக்கக்கூடிய மக்கள் அதுலயுமே பூமியை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்மேனோட தாத்தாவோட கூட்டு சேர்ந்து இந்த பூமியை அழிக்கிறதுக்கு களமிறங்குறாங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா 2 கீ கார்டு வேணும். இந்த 2 கீ கார்டை எடுத்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பை கொண்டு போய் பூமியை அழிச்சாங்களா, இதை தடுக்கிறதுக்காக டீம் சோனிக்கை நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. இந்த டீம் சோனிக் வந்து இவங்களை தடுத்து நிறுத்தினாங்களா, அதாவது நம்ம சோனிக்கு, நக்கிள்ஸு, டெயில்ஸு இவங்க 3 பேரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தினாங்களாங்க தான் கதை. இதுவரைக்கும் வந்த 3 சோனிக் படங்கள்லையுமே நம்ம ஜிம் கேரி தான் வில்லனு. 3 படங்கள்லையுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருப்பாரு. அதுல இந்த படத்துல சொல்லவே வேணாம். டூயல் ரோல் வேறயா, மனுஷன் வந்து பின்னி படல எடுத்துட்டாப்ல. அதுலயுமே அந்த லேசர வச்சு கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு சீன் வரும். அந்த சீன்ல இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. நான்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சேன். நம்ம ஜிம் கேரிய வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஹியூமர்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது இந்த படத்தோட ஒரு நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்ப அப்படி இந்த சைடுல இருக்கக்கூடிய நம்ம 3 ஹீரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோனிக்கு, நக்கிள்ஸு, டெயில்ஸு இந்த 3 கதாபாத்திரங்கள இந்த படத்துலயுமே நல்லா பெட்டரான ஒரு ரைட்டிங் குடுத்துருக்காங்க. ஆனா நக்கிள்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் ரைட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நக்கிள்ஸ் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளு. அவர இந்த படத்துல கொஞ்சம் வீக்கான கேரக்டரா டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பா ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்தோட வில்லன் வந்து நம்ம ஷேடோ தான். ஸோ அதனால நக்கிள்ஸ் கதாபாத்திரத்த கொஞ்சம் வீக்கா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வீக்கா டிசைன் பண்ணியிருந்தாலுமே நம்ம சோனிக் 2ல நக்கிள்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா நம்மளுக்கு தெரிஞ்சாரோ, அந்த அளவுக்கு இந்த படத்துல ஷேடோ தெரியுதாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சொல்லப்போனா ஷேடோ அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் வந்து பெரிய வில்லன்லாம் கிடையாதுங்க. அவரோட மரியா அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்ட வந்து இழந்ததுக்கு அப்புறம் இந்த மாரி மனநிலைமைக்கு தள்ளப்படுவாரு. அப்படி நம்ம ஷேடோக்கும் மரியாக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப குறைய டியூரேஷன் தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டியூரேஷன்லயே ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஷேடோ கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் ஓவர் இங்கிலீஷ்ல குடுத்துருக்கிறது வந்து நம்ம ஜான் விக் கதாபாத்திரத்துல நடிச்ச நம்ம ஹீரோ தான் குடுத்துருக்காப்ல. அவரோட வாய்ஸ் அந்த ஷேடோ கதாபாத்திரத்துக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிட்டு. மேலும் இந்த படத்துல மிஷன் இம்பாசிபிள் மாரியான ஒரு போர்ஷன் வரும். ஸோ அந்த கீ கார்ட வந்து எடுக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் இந்த 3 பேரும் டெயில்ஸு, நக்கிள்ஸு, சோனிக் இந்த 3 பேருமே வந்து அந்த பில்டிங்குள்ள நுழையறதுக்கான ஒரு போர்ஷன் வரும். அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. தென் கிளைமாக்ஸ்ல வந்து சோனிக் சூப்பர் சோனிக்கா மாறக்கூடிய போர்ஷன் அதுவுமே நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ படத்துக்கு படம் பெட்டரா தான் குடுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த படத்துலயுமே டேபிள் கான்வர்சேஷன் இந்த பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட பேசக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் அவ்ளோ லைவா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கான்வர்சேஷனே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அந்த அளவுக்கு அவுட்புட் செமையா வந்திருக்கு. இத தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர், டெக்னிக்கலா சவுண்டான படம், சினிமாட்டோகிராஃபிக்லாம் டாப் நாச்சா இருந்துச்சு. ஓவராலா நம்ம இந்த படத்துல என்ன எதிர்பார்த்தோமோ, அத கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த சோனிக் 3 படம் எனக்கு கண்டிப்பா புடிச்சிருந்தது. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.